Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 2 force and motion part 2. In the last class we have seen about what is distance and displacement, what is speed and velocity, what is the difference between the distance and displacement, what are the difference between the difference between them, the speed and velocity. Okay, in this class we will learn about the 2.3 acceleration. Acceleration, this is represented by a symbol small a. Okay, acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. ஓகே ஆக்சலரேஷன் என்னென்னா டைமை பேஸ் பண்ணி வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க ஆக்சலரேஷன்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு அழகாக முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் அ பாடி சேஞ்சஸ் இட் ஸ்பீடு, இப்போ ஒரு ஒரு கார் போய்ட்டுருக்கு, அதோட அந்த கார் வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஆக்சிலரேட்டு தான் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வேகம் போக 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 அதோட ஸ்பீடை வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதுதான் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. சரியா? இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இப்போது டி இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற செகண்டில் ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து அந்த காரோ பஸ்ஸோ அந்த இப்போ ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. 20 கிலோமீட்டர் பெர் செகண்ட் பெர் ஹவர் அப்படிங்கிற வெலாசிட்டியில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லும்போது இப்போ 1 செகண்டில் அது எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது என்ன மாதிரியான டைம் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி இப்போ வெலாசிட்டி டிஃப்ரென்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சலரேஷனை கேல்குலேட் பண்ண முடியும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். Okay, SI unit of acceleration is meter per second square. In other words, the object undergoes acceleration when it is speed and or the direction change. In other words, the object undergoes acceleration when its speed or டைரக்ஷன் சேஞ்ச், அதாவது ஸ்பீடும் டைரக்ஷன் என்ன ஆகிட்ருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. தென் இதில் இப்போ இந்த கார் வந்து பேசிகிட்ருக்கோம். இப்போ காரோட யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ டி வந்து அந்த கார் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 0 செகண்ட்ஸ். அந்த கார் வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கும்போது அது வந்து 4 செகண்டாக இருக்குது. சரியா? அப்போ கார் ரெஸ்ட் starts to travel in a straight path. It reaches a velocity of 12 meter per second in 4 seconds. மீட்டர் பர் செகண்ட் இன் 4 செகண்ட். அதாவது 12 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் 4வது செகண்டில் அந்த வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? அசியூம் தட் த ஆக்சலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி. அதாவது இது என்ன பண்ணணும், அது வந்து ஒவ்வொரு டைம்லையும் ஒரே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அசியூம் தட் இட் இஸ் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி. இனிஷியல் வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர் பர் செகண்ட் சின்ஸ் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஒரு காரை ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லும்போது 12 மீட்டர் பர் செகண்ட். இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 4 செகண்ட். 0 செகண்ட்லேருந்து 4 செகண்ட். அப்போது அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 செகண்ட். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை டிங்கிறத ஃபார்முலா. ஸோ v எவ்வளவு 12 அண்ட் யூங்கிறது 0. ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா 4 செகண்ட்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். see how brisk I am அப்படின்னு ஒரு சீட்டா வந்து சொல்கிற மாதிரி ஒரு do you know பார்க் கொடுத்துருக்காங்க. my name is cheetah, I can run at a great speed, do you know what my speed is? உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. 25 மீட்டர் பர் செகண்ட் டு 30 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஒரு செகண்டில் 25 மீட்டரோ 30 மீட்டரோ என்ன பண்ண முடியும்னால போட முடியும், ஸ்பீடாக போக முடியும். மை ஸ்பீட் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 20 மீட்டர் பர் செகண்ட் இன் 2 செகண்ட்ஸ். சரியா?
நான் வந்து ஒவ்வொரு 2 செகண்ட்க்கும் என்ன பண்ண முடியும்னால 20 மீட்டர் பர் செகண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். see how good my acceleration is. அப்போது என்னோடய ஆக்சலரேஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஆரம்பத்தில் கம்மியாக ஓடினாலும் வேகம் போக 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 என்ன பண்ணுறேன், நான் 20 மீட்டர் பர் செகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கும் 20 மீட்டர் பர் செகண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கேன். சரியா? அப்போது tell me from above information can you calculate the acceleration of the cheetah. சரியா? இது it is for your homework. You should do it. Okay. Then பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா என்ன, ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னு சொல்வோம். நெகட்டிவ் ஆக்சலரேஷனை ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்வோம், ஓகேவா? இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இன்க்ரீசஸ் அப்படிங்கிற வார்த்தையை இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து உன்னோட புக்கை எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோ. சரியா? அப்போ வெலாசிட்டி டைம் ஆக ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். சரியா? டைம் ஆக ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி இருந்தால் தான் அது என்னது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் ஜஸ்ட் ஆக்சலரேஷன். இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லலாம், ஆக்சலரேஷன் சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். ஓகே, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பேஸ் பண்ணி வெலாசிட்டி குறைஞ்சுது அப்படின்னா, இப்போது நான் 2வது செகண்டில் 20 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. அப்போ 4th செகண்டில் அது வந்து அதை விட அதிகமாக போனால், இப்போது 40 போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இதுவே வந்து 4வது செகண்டில் அது 10 மீட்டர் பர் செகண்டில் குறைஞ்சிது அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகேவா? இந்த அழகாக பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்குவோம். தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். இப்போ u இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் பர் செகண்ட் மைனஸ் 1, v இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட் மைனஸ் 1. அப்போ வந்து ஆரம்பத்தில் அது யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டியில் 8 மீட்டர் பர் செகண்ட் அது போச்சு. இதே ஃபைனலாக போகும்போது 2 மீட்டர் பர் செகண்டாக தான் போகுது அப்படின்னா அப்போது இங்கே ஆக்சலரேஷன் டைமை பேஸ் பண்ணி என்ன ஆயிருக்கு, அடுத்த 10வது செகண்டில் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். The velocity of the golf ball rolling in a straight line changes from 8 meter per second to 2 meter per second in 10 second. ஒரு 10 செகண்டில் ஒரு கோல்ஃப் பால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 8 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 2 மீட்டர் பர் செகண்டாக அதாவது குறையுது. வாட் இஸ் த டீசலரேஷன்? அசியூமிங் தட் இட் இஸ் டீசலரேட்டிங் யூனிஃபார்ம்லி. ஓகேவா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் பர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி v 2 meter per second, time taken 10 second, acceleration is v minus u by t. அப்போ vங்கிறது என்ன 2 அண்ட் அதாவது uங்கிறது என்னென்னா 8. ஓகே, டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 10. ஓகேவா? அப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது -0.6 மீட்டர் பர் செகண்ட் வருது. ஸோ த டீசலரேஷன் இஸ் -0.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தட் இஸ் த ஆன்சர். ஓகே, next we are going to see about what is uniform acceleration. An object undergoes uniform acceleration when the changes, அதாவது changes வந்தா increase ஆகுது, velocity increase ஆகுதோ decrease ஆகுதோ, in its velocity for every unit of time is the same. ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். அதான் என்னென்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆர் யூனிஃபார்ம் டீசலரேஷன் கூட சொல்லுவாங்க. டேபிள் ஷோஸ் அ மூவிங் பஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டேபிள் அழகாக கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் 20 + 20, செகண்ட் காலத்தில் 40 + 20, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் காலத்தில் 60 + 20. அதாவது ஒவ்வொரு டைம்லையும் என்ன பண்ணிகிட்ருக்கு, 20 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஸோ ஓகேவா? அப்போது ஆக்சலரேஷன் இஸ் 20 - 100 - 90, 80 - 90, 60 - 20, 40 - 20, 20 - 20. It is deceleration. எப்படி டீசலரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. when the velocity of the object is increasing by 20 meter per second, the acceleration is 20 meter per second square.
அப்போது ஒவ்வொரு செகண்ட்லேயும் அது 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து அதோட ஆக்சிலரேஷன் 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? when the velocity of the object decreasing by 20 meter per second the deceleration is 20 meter per second square. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 20 என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இதுவே செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 20 கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் அ டீசலரேஷன். டீசலரேஷன்னு சொன்னால் நீங்கள் அந்த மைனஸ் சிம்பிள் போட தேவையில்லை. இதுவே ஆக்சலரேஷன்னு சொன்னால் -20 மீட்டர் per meter second ஸ்கொயர் அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். an object undergoes non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not the same. ஒவ்வொரு செகண்ட்லேயும் அது வந்து மாறி வெலாசிட்டி ஒரே மாதிரி. இப்போ லாஸ்ட் காலமில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்க்கும் 20 என்ன பண்ணாது, இன்க்ரீஸ் ஆகி போகாது, ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிங்கிறது 0 செகண்டில் 0 இருக்குது, 1 செகண்டில் 10 இருக்குது, 2 செகண்ட்ஸில் 40 இருக்குது, 3 செகண்ட்ஸில் 60 இருக்குது, 4 செகண்ட்ஸில் 70 இருக்குது, 5 செகண்ட்ஸில் 50 இருக்குது. அப்போ மேலே ஏறி என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்கு. பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 30 இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது. இப்போ மேலே என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆக்சலரேஷனும் டீசலரேஷனும் மாறி நடந்திருக்கு. ஸோ இது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி செகண்ட். த மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர்கோயிங் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதனால தான் இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்கிறோம், இப்படி ஆசிலேட் ஆகி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே எந்த பஸ்ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோ ட்ராவல் ஆகி போகும்போது இப்படி போச்சு அப்படின்னா அது வந்து இதில் இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர்கோயிங் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் ஷோஸ் எ கார் ட்ராவலிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஓகே, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த காரை வந்து மெஷர் பண்ணுறோம். த டிஸ்டன்ஸ் அண்ட் த டைம் ஆர் ரெக்கார்டட் இன் த கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் த டேட்டா. இந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அப்போது த ரிசல்ட்ஸ் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னிஸ் ஆர் ஷோன் இன் பிலோ. அப்போ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் 4 வேறு டிஸ்டன்ஸில் வேறு டைமிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது இப்போ ரெஸ்ட்டில் 0னா 0. இதுவே வந்து டைம் 1 செகண்டில் அது எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. 2 செகண்ட்ஸில் அதே 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டுருக்கு. 3rd செகண்டில் அதே 20 மீட்டர் செகண்ட். இதுவே வந்து 4th செகண்டில் அதே 20 மீட்டர் அண்ட் 5th செகண்டில் அதே 20 மீட்டர். இதை வந்து நம்ம கிராஃபாக போட்டோம் அப்படின்னா இப்போ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களோட இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், படற்கையாக இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்போது என்ன வெலாசிட்டி அது என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் அதோட ஸ்பீடு என்ன பண்ணல, அதோட டிஸ்டன்ஸை மாற்றிக்கவே இல்லை. ஓகேவா? இப்போ 0ல் 0வாக இருக்குது அண்ட் 20ல் 20ஆக இருக்குது அண்ட் 1 செகண்டில் 20 மீட்டர் போயிருக்கு. 2வது செகண்டில் அதே 20 மீட்டர் தான் ட்ராவல் ஆகிருக்கு. 3rd செகண்டில் அதே 20 மீட்டர் தான் அவள் ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 என்ன பண்ணிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரியா? திஸ் கிராஃப் ஹேஸ் 0 gradient. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்திருக்கு. Then a car traveling in uniform speed of 10 meter per second. சரியா? அப்போ ஒவ்வொரு செகண்ட்லேயும் 10 மீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. சரியா? கரெக்டாக 10 மீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கிராஃப் அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 0
0 டைமில் 0 அண்ட் 1 செகண்டில் வந்து 10 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் 2 செகண்ட்ஸில் 20 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒன்றாவது செகண்டில் 10 மீட்டர் தான் இருந்திருக்கு. இதுவே ரெண்டாவது செகண்டில் 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகி 20 வந்திருக்கு. மூணாவது செகண்டில் 30 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் ஃபோர்த் செகண்டில் 40 meters ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் ஃபிஃப்த் செகண்டில் 50 meters ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ த கிராஃப் ஹேஸ் 0 கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் 10 meter எவ்ரி செகண்ட். அப்போ எந்த இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல நிற்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. சரியா, கிராஃபை பிளாட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீட். சரியா, இன்க்ரீஸிங் ஸ்பீடை வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஸ்பீடை வந்து என்ன பண்ணியிருக்கு, ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ மேலே அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 0 செகண்டில் 0வாக இருந்திருக்கு. 1 செகண்டில் 5 meters ட்ராவல் பண்ணியிருக்கு. 2 செகண்ட்ஸில் 20 meters அப்படியே ஜம்ப் ஆகிருக்கு. 20 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 மீட்டர்ஸில் 25 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4th செகண்டில் 80 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5th செகண்டில் 125 meters இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா உனக்கு கிராஃப் இப்படி கிடைக்கும். ஓகேவா, அப்போது the graph has increasing gradient. அதாவது increasing gradientனா gradient என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. the speed increases. the instantaneous speed of the car at t is equal to 3 is given by the gradient of the tangent of the point. இப்போ வந்து இந்த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். கிரேடியன்ட் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட். எல்லா இடங்களையும் எந்த இடத்துலையும் நான் என்ன பண்ண முடியும், டேஞ்சன்ட் எடுத்தோம் அப்படின்னா உனக்கு 3 செகண்ட்ஸில் டேஞ்சன்ட் எடுத்தோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், அந்த எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். தென் கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீட். கார் வந்து டிக்ரீஸிங் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா என்னது, ஓகேவா. இப்போ டைம் வந்து 0 அண்ட் 1 செகண்டில் 45 meters வந்து ட்ராவல் ஆகிருக்கு. 2 செகண்ட்ஸில் 80 meters ட்ராவல் ஆகிருக்கு. 3 செகண்ட்ஸில் 105 meters ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் 4th செகண்டில் 120 meters ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் 5th செகண்டில் 125 meters வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போது இது கிராஜுவலாக என்ன ஆயிருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. சரியா, ஆனால் வந்து மேலே அதாவது ஸ்பீட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரியா, அந்த கிராஃப் ஹேஸ் டிக்ரீஸிங் கிரேடியன்ட், த ஸ்பீட் டிக்ரீசஸ். அந்த கிராஃப் வந்து கிரேடியண்ட்டாக இப்போ 40ன்னு சொல்லும்பொழுது 85 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80லேருந்து 105 சொல்லும்பொழுது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென் 105லேருந்து 120 சொல்லும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் 120லேருந்து 125 சொல்லும்போது இன்னும் கொஞ்சமே இது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். சரியா, அப்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஓகே. ஸ்பீட் டைம் அடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் டைம் கிராஃப். லெட் அஸ் கன்சிடர் எ பஸ் ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் டு ட்ரிச்சி. தஞ்சாவூர்லேருந்து ட்ரிச்சிக்கு பஸ் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். த ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் கிராஃப் இஸ் பிளாட்டட் யூசிங் த டேட்டா. ஸோ த ரிசல்ட்ஸ் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னிஸ் ஆர் ஷோன். அப்போ 4 அதே மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 4 பாசிபிள் ஜேர்னிஸை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது அப்போ அந்த கிரேடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்தால் ஃபுல்லாக எல்லாமே என்னவாக இருக்குது, ஸ்பீட் வந்து 0ல் தான் இருக்குது. பஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி போகும், 0வாக தானே இருக்கும். 1 செகண்டில் 0வாக இருக்குது, 2 செகண்டில் 0வாக இருக்குது, 3 செகண்ட்ஸில் 0வாக இருக்குது, 4 செகண்டில் 0வாக இருக்குது. ஸோ த ஸ்பீட் ரிமைன்ஸ் அட் 0 meter per second -1. ஸோ த கார் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். கார் வந்து 0 ஆக்சலரேஷனாக போயிட்டுருக்கு. கார்னா இங்கே பஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ பஸ் ஹேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். தென் பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்க்கும் அது ஒரே மாதிரியான ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. சரியா, அப்போது 0 செகண்டில் 10 meter per second அப்படிங்கிற ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. 1வது செகண்டில் அதே 10 meter per second, 2வது செகண்டில் அதே 10 meter per second, 3வது செகண்டில் அதே 10 meter per second என்ன பண்ணிகிட்ருக்கு, ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 seconds ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். தென் இந்த பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு 10 செகண்ட்லேயும் ஒரே மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 0ல் 10 seconds,
10 meter per second. அதே 1ல 10 meter per second. 2 செகண்ட் 2 ரெண்டாவது நிமிஷத்தில் ரெண்டாவது செகண்டில் 20 மீட்டர் per second ட்ராவல் ஆகிருக்கு. மூணாவது செகண்டில் 30 மீட்டர் per second ட்ராவல் ஆகிருக்கு. நாலாவது செகண்டில் 40 மீட்டர் per second ட்ராவல் ஆகிருக்கு. அஞ்சாவது செகண்டில் 50 மீட்டர் per second ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ எப்படி கிராஜுவலாக என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் டீசலரேஷன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன பண்ணும், குறையும், ஸ்பீட் வந்து குறையும். அப்படி குறையும் போது அப்போ 0 செகண்டில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 50 மீட்டர் per செகண்டாக இருந்திருக்கு. 50 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து வந்துட்டுருக்கு. 1வது செகண்டில் அதே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, 40 குறையுது. 2வது செகண்டில் 30 குறையுது. அண்ட் 3rd செகண்டில் 20 குறையுது. அண்ட் 4th செகண்டில் 10 குறையுது. அப்படி என்ன பண்ணுது, கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்பீட் ஆஃப் த கார் டிக்ரீசஸ் பை 10 மீட்டர் செகண்ட் -1 எவ்ரி செகண்ட். அப்போ ஒவ்வொரு செகண்ட்க்கும் 10 மீட்டர் per செகண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் gradient. ஸோ த acceleration is constant. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன், த பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீசிங் ஆக்சிலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதாவது ரேண்டமாக என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருந்திருக்கு. ஓகேவா. இப்போ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 செகண்டில் 0 இருந்திருக்கு. 1 செகண்டில் 2 மீட்டர் per செகண்ட் போயிருக்கு. 2வது செகண்டில் 8 மீட்டர் per செகண்ட் போயிருக்கு. அப்போ அது முதல்ல கம்பேர் பண்ணும்போது 6 டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. சரியா. இப்போ 3rd செகண்டில் பார்த்தீங்கன்னா 8 to 18. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 18லேருந்து 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32லேருந்து 50க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ த இன்க்ரீசிங் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங் வித் டைம். ஸோ ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங் gradient. ஸோ த acceleration is decreases. ஸோ the instantaneous acceleration of the car t is equal to 3 seconds is given by the gradient of the tangent of the point. அப்போது 3வது செகண்டில் என்ன பண்ணியிருக்கு, அந்த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனாக இருக்குது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடை, ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை இதில் என்ன பண்ண முடியும், நம்ம மெஷர் பண்ண முடியும் இந்த கிராஃபில் இருந்து. சரியா. தென் பஸ் ட்ராவலிங் டிக்ரீசிங் ஆக்சிலரேஷன். அப்போ டிக்ரீசிங் ஆக்சிலரேஷன் சொல்லும்போது அந்த கிராஃபை இப்படி தான் பிளாட் பண்ணணும். தென் increase in speed is decreasing with time. Hence the graph has positive and decreasing gradient. That the acceleration is decreases. Okay. அப்போ decrease ஆகிட்டே acceleration என்ன பண்ணும், decrease ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது comparisons between the distance time and speed time graphs. The speed time graphs and the distance time graphs look very similar. அதை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். But they have different information. We have differentiate them by looking the labels. லேபிள்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், சொல்லலாம். இப்போ வந்து ஃப்ரம் A to B கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லின்னு சொன்னால் the y-axis indicates distance. distance time கிராஃபில் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இதே ஃப்ரம் B to Cன்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் மூவ் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் அது என்ன பண்ணியிருக்கும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் மூவ் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக explain பண்ணுறேன். ஓகேவா. தென் டிஸ்டன்ஸ் மூவ்டு ஃப்ரம் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். ஹென்ஸ் த கிரேடியன்ட் is as positive constant straight line. Okay. Then car decelerate uniformly அப்படின்னு பார்த்தீங்கன்னா distance moved increases at a decreasing rate. Hence the gradient decreases. அதை வந்து என்ன சொல்கிறோம், கான்வெக்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், கான்வெக்ஸ் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து ஸ்பீட் டைம் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். ஹென்ஸ் த கிரேடியன்ட் இஸ் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்டட் பை அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. அண்ட் த ஸ்பீட் டைம் கிராஃப் speed is constant. Hence the time graph here the horizontal line இருக்கு. Okay. Speed decreases uniformly over the time gradient is negative constant. டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அந்த கிராஃப் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிராஃப் ஸ்டோரி வந்து இதுலேருந்து நம்ம எழுத முடியும். ராஜு began walking to his school. He remembered that he forgot his pen and walked back to home, but he stopped suddenly when he heard a noise. சரியா. அந்த மேலே இப்போ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிறது என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான்,
மறுபடியும் என்ன பண்ணுறான், பெண்ணை மறந்துட்டான்னு வீட்டுக்கு திரும்பி வரான். வீட்டுக்கு திரும்பி வர நேரத்தில் நின்றுட்டான். எதுக்காக அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டதுனால நின்றுட்டான். சரியா? அதுக்கடுத்து ட்ரா எ கிராஃப் கிவன் பை அ ஸ்டோரி. அதாவது இந்த கீழே இருக்கிற கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ராணி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம். வென் ஹி சா ஹர் மதர் he ran out for her, hugged her and stood there for a while. ஓகே, அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, இப்போது ராணி வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம், வெயிட் பண்ணுறா. ஓகே, வாட் he saw her mother, when he saw her mother she ran out of her hugged. அதாவது ஓடி போய் என்ன பண்ணுறா, ஹக்கிங் பண்ணுறா, வேகமாக ஓடுறது. இந்த இன்க்ரீஸிங் அந்த கிராஃப் காட்டுது. அண்ட் மறுபடியும் திரும்பி கீழே இறங்கி வருது இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது, இட் ஸ்டூட் ஃபார் அ ஒயில். அதை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணிட்டாங்க, நின்றுட்டாங்க. அப்போ கீழே இருக்கிற கிராஃபுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், ஸ்டோரி ரைட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ யா ஹோம்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னென்னா, ட்ரை டு பேலன்ஸ் ஏ கார்ட்போர்ட் ஆன் யோர் ஃபிங்கர் டிப். அதாவது ஒரு கார்ட்போர்டையோ ஒரு ஸ்கேலையோ உங்கள் கையில் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்ட முடியும். வாட் யூ வி அப்சர்வ் there is only one point which cardboard is balanced. இதாவது ஒரு பாயிண்ட் என்ன பண்ணும், கார்ட்போர்ட் பேலன்ஸ் பண்ண முடியும். this point which the cardboard is balanced is called the center of gravity. அதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு என்னென்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் an object is the point through which the entire weight of the object appears act. அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு என்னென்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அது ஷேப் கரெக்டான ஷேப்பாக இருக்கலாம், ஷேப் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பாயிண்டில் மட்டும் தன்னோட மாஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ அந்த பாயிண்ட்டில் எல்லா வெயிட்டும் வந்து சேவாக இருக்கும். சரியா? அந்த வெயிட்னா என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஹவு டு யூ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் தான் இருக்கும். இப்போ வந்து வெயிட் ஆஃப் த கார்ட்போர்டு ஏதோ ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் சிஜி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது சென்டரில் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். இப்போ எல்லாமே ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டில் எல்லா இடங்கள்லையுமே சென்டரில் வந்து என்ன ஆயிருக்கும், கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்ட் லை ஆன் த geometric center of the object. Examples of center of gravity for regular shape object is weight of a card, weight of a triangle, weight of a disc or weight of a ring. எல்லாத்துலேயுமே அந்த வெயிட் வந்து எங்கே வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் irregular ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி பார்க்குறது? irregularly shaped card, string, pendulum, bob, stand. இப்போ மேக் அ ஹோல்ஸ் அந்த லேமினாவில் ஹோல் போடணும். லேமினா மீன்ஸ் வாட், அந்த இதில் கீழே அண்டில் சஸ்பெண்டட் லேமினா அந்த ஆப்டிக்கல் பின், அதாவது ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஆப்டிக்கல் பின்னில் வந்து என்ன பண்ணணும், சஸ்பெண்ட் தான் வைக்கணும். த்ரூ ஒன் ஹோல்ஸ் ஷோன் இன் ஃபிகர். சஸ்பெண்டட் த plumb line for the pin. Suspend the plumb line on the pin and mark the position of plumb line on the lamina. Draw lines on the lamina representing the positions of the plumb line. Repeat above steps for the holes. Label the intersection of the three lines x the position of the center of gravity of the lamina. Okay, இப்போ மீட்டர் ரூல் இது வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரியும். The ruler is in equilibrium, so the supported at the center of gravity. மீட்டர் ரூல்னு சொல்லும்போது இப்போ மீட்டர் ஸ்கேலாக நீங்கள் கையில் வச்சு அந்த ஒரு ஃபிங்கரில் வச்சு விளையாடுவீங்க. அப்போது ஒரு பாயிண்டில் வந்து மட்டும் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கேல் வந்து நிற்கும். அதுதான் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, அதுதான் வந்து இதுதான் மீட்டர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ரெகுலர் ஆப்ஜெக்ட் சச் அஸ் யூனிஃபார்ம் மீட்டர் ரூல் the center of gravity at the center of the object. The center of gravity எங்கே இருக்கும்னா center of the objectல இருக்கும். When the object is supported at the point, it will be balanced. If supported at any other point, it will be டாப்பிள், அதாவது கீழே விழுந்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் த பாடி எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி: ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், நியூட்ரல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற 3 டைப்பில் வந்து இது சொல்லலாம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், இப்போது த ஃப்ரெஸ்ட்ரம் கேன் பி titled through quite a big angle with a toppling.
இப்போ டாப்லிங்னு சொல்லும் போது இந்த கோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து டாப்லிங்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ரேஸ்ட் when it is displaced. அதாவது இதை டிஸ்பிளேஸ் பண்ணும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். த வெர்டிக்கல் லைன் த்ரூ த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஸ்டில் ஃபால்ஸ் வித் இட்ஸ் பேஸ். the vertical line என்ன பண்ணும் அப்படின்னா line through the center of the gravity still falls within its base, so it can be returned the original position. கொஞ்சம் லேசாக நம்ம இது பண்ணாலும் என்ன பண்ணுவோம், இப்போ பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம லேசாக வந்து கொஞ்சம் எடுத்து விட்டாலும் அது கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் உட்காந்துரும். சரியா, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதே நம்ம ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், the frustrum of the frustrum will topple. அதாவது frustrum வந்து என்ன, அந்த பேஸ் வந்து டாப்பில் இருக்குது, அது ஸ்லைட்டஸ்ட் டைட்லிங், அதாவது அந்த டைட்லிங் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கு, கீழே வைக்கிறோம். இப்போ பாட்டிலே எடுத்துக்கிட்டோம், ஒரு கோனிக்கல் ஷேப் பாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் என்ன பண்ணுறோம், பாட்டிலோட பேஸ் வைக்கும்போது லேசாக ஆட்டி விட்டால் அது நின்றுடும். ஆனால் வந்து அதே அந்த அந்த ஹெட் வழியாக அந்த மூடி இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம நிப்பாட்டும் போது அது கஷ்டம். இந்த ஃப்ரெஸ்டம் வில் டாப்பிள் அண்ட் ஸ்லைட்டஸ்ட் டில்ட்டிங், டில்ட் பண்ணும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோயர். இங்கே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ when it is displaced, அது வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ் ஆகி விழுந்துடும். தென் the vertical line through the center of the gravity fall outside the base. ஓகே, இப்போ நியூட்ரல் ஈக்குலிபிரியம் என்னென்னா it causes frustum to topple. அதாவது இது வந்து frustum to topple நம்ம என்ன பண்ணுறோம், படுக்க வசமாக போடுறோம். தென் the frustum will rolls about but does not topple. சரி, ரோல் பண்ணும் ஆனால் வந்து டாப்பிள் ஆகாதுன்னா கீழே விடாது. ஸோ the center of gravity remains at the same height and it is displaced, and the body will stay at any positions to which it has been displaced. Okay, the condition for stability conditions என்னன்னா, to make a body more stable, lower its center of gravity, increases the area of its base. அதாவது center of gravity அதாவது ஸ்டேபிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, லோயர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்கணும், அண்ட் ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து அந்த அடிப்பக்கம் வந்து பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும். த பாக்ஸஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் டிப்பிங் ஓவர் த ஹெவி பேஸ் லோயர்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பேஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ த பாக்ஸ் இஸ் ஜஸ்ட் நாட் tip over. The broad base makes the box more difficult to tip over. Okay, this is the condition for stability. Okay, Tanjore doll, the type of the traditional Indian toy made of terracotta material. The center of gravity of the total weight of the doll is concentrated at the bottom most point, generating a dance like continuous movement with slow oscillations. இது வந்து நம்ம ஆட்டி விட்டோம்னா என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி அது ஒரு பொசிஷனில் வந்து நின்றுடும். ஆனால் வந்து கீழே விழாது, கீழே விழுந்தால் சாஞ்சு வச்சாலும் என்ன பண்ணாது, அது கீழே விழாது. பிகாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, தென் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் ரீசன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. தட் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஃபார் அ டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் அண்ட் நாட் ஆன் த ரூஃப். அதாவது இந்த லக்கேஜில் எங்கே வைப்போம் அப்படின்னா பஸ்ஸில் பாட்டமில் தான் வந்து தள்ளி வைப்பாங்க. ஸோ ஓகேவா, அப்போது எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலோட் டு அப்பர் டெக். அதாவது அப்பர் டெக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஃப் அ க்ரௌடட் டபுள் டெக்கர் பஸ். Okay, so the racing cars are built low and broad stability, broad for, அதாவது கம்மியாக கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரியான ஸ்டெபிலிட்டியோட ப்ராடாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன் வித் லார்ஜ் ஹெவி பேஸ்ட் பட் டு மேக் தம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் சயின்ஸ் டுடே த டிபிக்கல் ஸ்பீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ் வந்து 0.1 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகி போகும். தென் பர்சன் வாக்கிங் வந்து 1.4 மீட்டர் பர் செகண்ட், ஃபாலிங் ரெயின் ட்ராப் 9 to 10 மீட்டர் பர் செகண்ட், கார் ரன்னிங் வந்து 14 மீட்டர் பர் செகண்ட், சைக்கிளிங் 20 to 25 கேட் ரன்னிங் வந்து 14 மீட்டர் பர் செகண்ட், cycling 20 to 20 kilometer per hour, and cheetah running 31 meter per second. Bowling speed of fast bowlers 90 to 100 miles per hour, and badminton smash அப்படிங்கிறது பேட்மிண்டன் விளையாடும் போது 80 to 90 மீட்டர் பர் செகண்ட், பேசஞ்சர் ஜெட்
180 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் ஸ்பீடில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு ட்ராவல் ஆகும் அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.